ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கடலைக்கறி வந்து கொண்டக்கடலையை வச்சு தான் வைப்பாங்க. அதுதான் நம்ம கடலைக்கறின்னு சொல்கிறோம். இப்போ கடலைக்கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடலைக்கறி வைக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு கொண்டக்கடலையை காலையிலைக்கு நம்ம வைக்க போகிறோன்னா நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடலைக்கறி பண்ண ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 2 சின்ன துண்டு பட்டை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 5-6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வதங்கின பிறகு இப்போ நம்ம இதில் மசால் பொடியெலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனி மல்லிப்பொடி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலெலாம் கருகிடக்கூடாது. தென் கருகிறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இன்னும் சூடான பிறகு 5-6 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எங்கள் வெங்காயம் வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு அதையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி கழுவின தண்ணியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் குளுக்குளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கடலை வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். அதனால் இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புமே தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அது எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான கடலைக்கறி ரெடி. கடலைக்கறி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லா டிஃபனுக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். அதோட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.